திருவண்ணாமலையிலிருந்து திருவரங்கம் சென்று கொண்டிருக்கிறோம். பாருங்கள், ஜாலியாக பாருங்கள், எவ்வளோ விவசாயம் எல்லாம் நடக்குது. இந்த ஆதி திருவரங்கம் கோவில் எங்கே இருக்குது அப்படின்னா, திருக்கோவில் பக்கத்தில் ஒரு 1500 வருஷத்துக்கு முன்னால் பழமை வாய்ந்த கோவில். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீரங்கத்துக்கு முன்னால் இருந்தே இருக்கிற ஒரு கோவில். இது வந்து யாருக்குமே தெரியாது, இந்த மாதிரி ஒரு கோவில் இந்த இடத்துல இருக்குது அப்படின்றதே தெரியாது. போகிற இடம் ஃபுல்லாக நல்ல வயல்வெளி, சும்மா ரொம்ப நல்லா இருக்குது. இதுக்கு முன்னாலெல்லாம் வந்து இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு உண்டான பஸ்ஸு வசதியோ எதுவுமே கிடையாது. யாராக இருந்தாலும் நடந்து தான் போகணும், இல்லை சைக்கிளில் போகணும். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கோவிலை பற்றி எல்லாருக்கும் தெரிய வரவே எல்லாருமே இப்போ பஸ்ஸில் வந்துட்டுருக்காங்க. இப்போ நாங்கள் வந்து காரில் போயிட்டுருக்கோம். பாருங்கள், கிராமமே வந்து ரொம்ப அழகாக இருக்குது. இன்னும் 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. உங்களுக்கு அந்த வயல் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கல்ல, ரூட்லாமே ரொம்ப இந்த பாருங்கள், ஐயனார் சிலை எல்லாமே இருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கரும்பு எல்லாமே இருக்கு. பாருங்க, பயிரிட்டு இருக்காங்க. இப்போ ஆதி திருவரங்கம் கோவில் வாசல்ல நம்ம வந்துட்டோம். பாருங்க, கோவிலோட இது அழகா இருக்கு. ஸ்ரீரங்கத்தில் இருக்க மாதிரியே இருக்கார் பாருங்க. இப்போதான் கொஞ்ச காலமாக கொஞ்சம் இதுவும் இப்போ எல்லா கடையும் இங்கே நிறைய வந்திருக்கு. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். 8-6 ஜனவரியில் தான் வந்து குடமுழுக்கு விழா நடைபெற போகுது. ஆனால் புதிய தேர் வெள்ளோட்டம் வந்து இன்னைக்கு நடந்திருக்கு, 23/2/25. அதை பாருங்க. வாங்க கோவில் உள்ள போகலாம். இதுதான் கோவிலோட உள்ள நுழைஞ்சோன்னு ஒரு சின்ன மண்டபம், 4 கால் மண்டபம் மாதிரி இருக்கு. ரொம்ப பழமை வாய்ந்த கோவில் இது. இது பாருங்க, அழகா சிற்பங்கள்லாம் எப்படி இருக்கு. ஸ்ரீரங்கத்துக்கு முன்னால இருந்தே இந்த திருவரங்கம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கோம். இதை பாருங்க, ஸ்ரீரங்கா ரங்கா ஆதி திருவரங்கம். வாங்க அப்படியே உள்ளே போகலாம். முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். பிரசாத கடைகள்லாம் இருக்குது. அவ்வளோதான், இதுக்கு மேலே நம்ம எடுக்க முடியாது. கோயில் உள்ள போகிறோம். இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து பாருங்கள். இது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்குது. மேலே ஆஞ்சநேயர் இருக்கார் பாருங்க. அது பாருங்க. எல்லாருக்கும் இன்னைக்கு வெள்ளோட்டம் நடந்தது. நம்ம எல்லாருக்குமே ஒரு பாக்கியமா இருக்கு பார்க்கறதுக்கு. இந்த கோவிலுக்கு எதிர்த்த மாதிரியே ஆஞ்சநேயர் சன்னதி இருக்கு பாருங்க. ஒரு கார் பாஸ் ஆகுது. இதை பாருங்க, ஆஞ்சநேயர் சன்னதி. ஒரு தூண் ஒன்று, ஒரே ஒரு தூண் தான், சிங்கிள் தூண். அதை பாருங்க. இதுக்கே வந்து ஆஞ்சநேயர்